கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அதோட பச்சை மிளகாய் 4 காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவு வெந்தயக்கீரை சுத்தப்படுத்தினது சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி புளிப்புக்கு தகுந்தா போல் 2ஓ 3ஓ எடுத்துக்கலாம். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்குறோம். குழைய வேக வைக்கணும். மூடி வச்சு கூட வேக வைக்கலாம். கட்டி பெருங்காயம்லாம் முதலே போடுங்க. இல்லைன்னு சொன்னாக்க இப்போ போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் அந்த கசப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஒரு தட்டில் நல்லா வதங்கினதை ஆற வச்சிட்டோம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டோம். அரைச்சதை ஒரு கடாயில் கழுவின தண்ணியோட, மிக்சி கழுவின தண்ணியோடு சேர்த்து நல்லா வதக்குறோம். ஒரு கொதித்த உடனே கடுகு தாளித்து இறக்கிட்டோன்னா சுவையான வெந்தயக்கீரை சட்னி ரெடி.